ஒரு முக்கியமான படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று இருக்கு. நான் தியேட்டர்ல பார்த்து நாங்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ண படம் கிரிவலம். கிரிவலம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க ஆன்டி ஹீரோவா பண்ணியிருந்தீங்க. அது ஆக்சுவலா ஒரு செம்ம ஹிந்தி படம். ஓகே விஷான் அம்ராஜ்னு ஒரு படம். ஓகே அதை வாங்கிட்டு ரீமேக் பண்றேன்னு சொன்ன உடனே நான் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு பயங்கரமா இருக்குல்ல இந்த படம், சூப்பரா இருக்கு பண்ணலான்னு போனா அதோட எசன்ஸே புரிஞ்சுக்காம ஒரு தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டரும். ஓகே இப்போ நீங்க கேட்டதுனால நீங்க இப்போ வந்து நீ உண்மையிலே கலாச்சிங்களா? இல்ல நிஜமா எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அப்படியா? ஆமாம் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அது ஒரு நல்ல படம். பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அவுட்புட். அதை இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம். எடுத்தா அந்த மாதிரி எடுக்கணும் ஈக்குவலா. அது குறையா எடுத்தா வேஸ்ட். யூஸ்வலா ஒரு ரீமேக் எடுக்கும் போது பெட்டர்மெண்ட்டை தான் எடுக்கணும். இவங்க அதை ரொம்ப கம்மியா எடுத்து ரொம்ப எனக்கு அதுல இல்ல எக்ஸாக்ட்லி நாங்க இதே தான் வெளியே வரும்போது இந்த படத்தை இன்னும் மெச்சூர்டா மேக் பண்ணியிருந்தா இது சூப்பரா மாறி இருக்கு. நல்ல படம், நல்ல கதை, நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல ஸ்கோப். பட் ராங் பீப்புள் ஹேண்ட்லிங் த ஃபிலிம். எப்படி அந்த டைம்ல அந்த ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி அந்த பிகினிங் டைம்ல எப்படி டிசைட் பண்ணீங்க? ஏன்னா கிக்லாம் முன்னாடி இல்லையா அது? ஆமா, அது வந்து என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா படங்கள் பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயம். நம்ம அந்த ரேஸ்ல இருக்கணும். ஸ்பெக்டேட்டர் ஆகிடக்கூடாது. ஆடியன்ஸாக உட்காந்து யார் ஓடுறான்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஓடணும். ஒரு 50 பேர் முன்னாடி ஓடினா கூட பரவாயில்ல, கடைசியாக ஓடினா கூட அந்த ரேஸில் இருக்கணுங்கிறதுக்காக சில படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் அந்த அந்த லிஸ்ட்டில் வர ஒரு படமா ஓகே அப்படி இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எல்லா ஆக்டர்ஸ்க்கும். ஒன்ஸ் யூ ரீச் ஒன் பொசிஷன், அதுக்கப்புறம் நீ 6 months தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணால் கூட உன் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். பட் பொசிஷனிங் இல்லாத டைமில் நான் ரெஸ்ட் எடுப்பேன், இல்லை நான் வந்து தேர்ந்து தான் எடுப்பேன், நான் வந்து எனக்கு 6 மாதத்துக்கு நீங்கள் காண போயிடுவீங்க. ஸோ பி இன் த ரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் சில படங்கள் அந்த டைமில் பண்ண படங்களில் இது ஒன்று.